குழந்தை எழுந்ததும் இந்த பழக்கத்தை சொல்லிக் கொடுங்க. மார்னிங் டைம்ல குழந்தைக்கு இருக்கிற மூடு தான் அந்த டே ஃபுல்லாவே ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. அப்பேற்பட்ட மார்னிங் டைம்ல நம்ம சொல்லி கொடுக்குற சின்ன சின்ன விஷயம், அவங்க செய்யக்கூடிய சின்ன ஹேபிட் கூட பெரிய லெவல்ல இம்பாக்டா இருக்கும். ஒரு குட் மார்னிங் அப்படிங்கிறது ஒரு குழந்தையோடைய குட் பிரெயினை பில்ட் பண்றதுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்பேற்பட்ட விஷயத்த எல்லாமே ஒரு ஹார்மோனா ஒரு ப்ரோக்ராம் பண்றது எப்படி, அப்பேற்பட்ட மார்னிங்ல குழந்தைங்க செய்யற சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம சொல்லி கொடுக்குற சில விஷயங்கள் எல்லாமே பெரிய இம்பாக்டா இருக்க போது அவங்க பிரெயின்ல. நான் சொல்ல போற ஹேபிட்டை செய்யற மூலம் உங்க குழந்தை பெரிய லெவல அச்சீவ் பண்றது உறுதி. இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பனாதான் நான் சொல்ல போற எல்லா பாயிண்ட்ஸும் உங்களுக்கு ஏன் அப்படிங்கிறது புரிய வரும். இதே மாதிரி குழந்தை ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களுடைய டாக்டர் திவ்யா ராமமூர்த்தி, ராமநாதபுரத்தில் 40 வருடத்துக்கு மேலாக மருத்துவ சேவையில் சிறந்து விளங்கும் சத்யா மருத்துவமனையில் குழந்தைகள மருத்துவராக இருக்கிறேன். ஒரு குழந்தை எந்திரிச்சு 30-60 நிமிஷம் தான் அந்த குழந்தையோடைய ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆஃப் த டே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது இன்னைக்கு என்ன பண்ண போறாங்க, எப்படிலாம் உங்க டே இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ளூ பிரிண்டா இருக்கும். உண்மையிலே என்னன்னா அந்த ப்ளூ பிரிண்ட் அந்த டேக்கு மட்டும் இல்லைங்க, அவங்களோட லைஃபுக்கு இருக்கு. அப்பேற்பட்ட குரூஷியலான டைம் தான் இந்த மார்னிங் டைம். அந்த டயத்துல குழந்தைக்கு கார்டிசால் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் உற்பத்தி ஆகும். அந்த டயத்துல குழந்தை ரொம்ப ஆக்டிவான மூட்ல இருப்பாங்க, நல்ல லேர்னிங் ப்ராசஸ்ல இருப்பாங்க. ஒரு பெரிய குழந்தையா இருக்காங்க அப்படின்னா அந்த டயத்துல படிக்கிறது கூட நல்லாவே நிற்கும். ஸோ படிக்கிறது மட்டும்தானா? இல்லவே இல்லை. குழந்தைக்கு நிறைய ஸ்ட்ரக்சரான வேவம் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். குழந்தை எந்திரிக்கிறப்பே ரொம்ப ஹரிபரியில எந்திரி திரும்பி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ப்ராசஸா எந்திரிக்கணும் அப்படின்னாவே அம்மா கத்துனாதான் நான் எந்திரிப்பேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒரு சின்ன ஒரு ஹக்கோட, ஒரு லவ்லி வேர்ட்ஸோட, பாசிட்டிவான வேர்ட்ஸ், நீங்க இன்னைக்கு டே நல்லா இருக்கும், குட் மார்னிங் அப்படிங்கறத ஒரு ஹாப்பியா சொல்றது மூலம், ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொல்றது, குழந்தைகிட்ட நிறைய வார்த்தைகள் ஐ லவ் யூ அப்படிங்கறத நீங்க யூஸ் பண்ணி பார்க்கணும். ஒரு ஃப்ரெஷ் டே எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறத பறவைட்டு நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளா ஈகிள் என்ன பண்ணோம் அப்படின்னா டெய்லி ஃப்ரெஷ் மீட் தான் சாப்பிடும். முன்னாடி நாள் அது ஹண்ட் பண்றத அதை சாப்பிடவே சாப்பிடாது. இன்னைக்கு என்னவோ அது ஃப்ரெஷ்ஷா கிடைக்குதோ அதை தான் சாப்பிடும். அதே மாதிரிதான் குழந்தைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இன்னைக்கு டேவை நீங்க ஸ்டார்ட் பண்றப்போ பழசெல்லாம் விட்டுட்டு, நெகட்டிவான விஷயங்கள்லாம் விட்டுட்டு, பாசிட்டிவா ஒரு ஃப்ரெஷ் மார்னிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்படி ஸ்டார்ட் பண்ற ஒரு ஃப்ரெஷ் டேனாலதான் ஒரு குழந்தை பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ண முடியும். முக்கியமா கடவுள் நம்பிக்கை. இங்க கடவுள் இருக்காங்களா இல்லையா, இந்த கடவுள் பெருசா அந்த கடவுள் பெருசா அப்படிங்கறதெல்லாம் டிபேட் இல்லை, அதுக்கு நான் ஆன்சர் பண்ண போறது இல்லை. ஆனா குழந்தைக்கு ஒரு சர்டன் பிரின்சிபல் இருக்கணும். நம்மளை யாரோ ஒருத்தவங்க பாக்குறாங்க, நம்ம ஒரு ஒபீடியண்டா நடந்துக்கணும் போல. எல்லா பேரண்ட்டுமே ஒரு குழந்தைய சாமி கும்பிட சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா நான் இதை ஃபாலோ பண்ணேன் நீ ஃபாலோ பண்ண அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றீங்க. இன்றைய காலகட்டத்துல எந்த குழந்தைக்குமே அது புரியாது. நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா, நான் இல்லை, இப்ப நான் இல்லாம இருந்தாலுமே என் குழந்தை யாரோ ஒருத்தவங்களுக்கு ஒபீடியன்ட் ஆகணும், இல்ல யாரோ ஒருத்தவங்க மேல ஒரு ட்ரஸ்ட் வைக்கணும். இது நான் கேட்டா கிடைச்சிரும், இந்த இடத்துல நான் போய் கேட்டேன் அப்படின்னா அது கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையை குழந்தைக்கு விதைக்கிற ப்ராசஸாக தான் இந்த கடவுளை கும்புறத நம்ம பார்க்கணும். ஸோ நீங்க எந்த ஒரு மதமா இருந்தா கூட காலையில எந்திரிச்சு குழந்தைகிட்ட ஒரு 2 minutes ஒரு 5 minutes ப்ரேயர் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க சொல்லி கொடுக்கறதுல தப்பே இல்லை. இல்ல நான் பர்டிகுலரா கடவுளை நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்ற பேரண்டா இருந்தா கூட ஜஸ்ட் குழந்தையோட செல்ஃபா பேச வைங்க. நீ என்ன பண்ண போறடா கண்ணா, நீ எப்படி நடக்க போற, நீ என்ன மாதிரி எய்ம் பண்ணிருக்க, நீ எந்த மாதிரி கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் அவங்களுக்குள்ளே பேசுறதாகட்டும், இல்ல உங்கள்கிட்ட மனவிட்டு பேசுறதாகட்டும், இது எல்லாமே மார்னிங் டைம்ல பண்ணா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு குழந்தையோடைய மார்னிங் அப்படிங்கிறது ரொம்ப ரஷ் பண்ணி அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி எழுப்பாம ரொம்ப பீஸ்ஃபுல்லா ஒரு காமான ஒரு ஸ்டார்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு ஃபோக்கஸ் அவங்களுக்குன்னு வைக்க ஆரம்பிக்கிறது. அதுக்கடுத்து நல்ல சில ஹேபிட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கறது, ஒரு மார்னிங் எந்திரிச்சு நியூஸ் பேப்பர் படிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை டெய்லி நீங்க செஞ்சுட்டு வர மூலம் உங்க குழந்தை ஒரு நல்ல பர்சனா இந்த சொசைட்டிக்கு வருவாங்க. உங்க குழந்தை காலையில எந்திரிச்சோன்னே ரொட்டீனா என்ன செய்யறாங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. உங்களுடைய கமெண்ட்டை நான் படிக்கிறேன். உங்க குழந்தைய ஹெல்த் ரிலேட்டடாவோ இல்ல டயட் ரிலேட்டடாவோ ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பரை யூஸ் பண்ணி என்னோட ஆன்லைன் கன்சல்டேஷன் நீங்க பெற்றுக்கலாம். நிறைய பேரண்ட் நான் பாசிட்டிவா சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி அச்சீவ் பண்ண குழந்தைக்கு சொல்லி கொடுப்பாங்க. எப்படி இருக்கும்? அது எல்லாமே மெட்டீரியலா இருக்கும்.
ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், நீ வந்து டாக்டர் ஆகணும், இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் விஷயத்துல ஃபர்ஸ்ட் வரணும். அது நிறைய பேரண்ட்டுக்கு இருக்கிற ஒரு கனவாவே இருக்கும், என் குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா குழந்தைய பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி சொல்லி கொடுக்கணும், நீ நல்லா படிடா கண்ணா, நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும், நீ நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு அழகான ஒரு இறகை நீங்க வந்து ஃப்ளை பண்ண வர்றீங்க அப்படின்னா ஈஸியா அது எவ்வளவு தூரம் வேணா பறக்கும். ஆனா அதே இறகை வந்து ஒரு சின்ன ஒரு நூல்ல கட்டுறதோ இல்ல அதுல வந்து நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ற ஒரு சின்ன விஷயத்தினால நீங்க தூக்கி போடுறீங்க அப்படின்னா அதனால பறக்கவே முடியாம கிட்டைக்கே விழுந்துரும். இது மாதிரிதான் குழந்தையுடைய மூளையிலையுமே. உங்க குழந்தையுடைய அச்சீவ்மெண்ட்ல நீங்க எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, அதுவும் முக்கியமா ஃபர்ஸ்ட் ரேங்க், இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கோலை நீங்க வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா அச்சீவ் பண்ண முடியாம தான் நிறைய இடத்துல போகும். நல்லா படி அப்படிங்கிறதும், நல்ல வாழ்க்கை வாழு, நல்ல பிள்ளையா இரு அப்படிங்கிறத ஜென்ரலா நீங்க வந்து ஒரு சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னாவே குழந்தை வந்து ஆட்டோமேட்டிக்கா நல்லாவே வளருவாங்க. நம்மளுடைய கலாச்சாரத்துக்கும் வெஸ்டர்ன் கலாச்சாரத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் மெயினாவே இங்க இருக்கு. வெஸ்டர்ன்ல என்ன பண்ணுவாங்க, எல்லாமே வந்து ஒரு டார்கெட்டட் வந்துட்டு, இப்ப நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பொசிஷன் வரணும், எனக்கு பணம் வேணும், நான் இவ்வளவு சம்பாதிக்கணும், லாக்ஸ்ல சம்பாதிக்கணும், இப்படி எல்லாம் இருக்கும். ஆனா நம்மளுடைய ஈஸ்டர்ன் கல்ச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒன்லி பர்டிகுலரா ஒரு நம்பர் மட்டும் இல்லாம நிறைய விஷயத்த சம்மந்தப்பட்டது இருக்கும். ஓகே, நான் டாக்டர் ஆகணும், எனக்கு ஒரு நல்ல ஃபேமிலி இருக்கணும், நான் சொசைட்டில நல்ல பையனா இருக்கணும், இப்படித்தான் நம்ம வளர்க்கப்பட்டிருக்கோம். ஸோ நம்ம குழந்தைக்கும் அதே ஒரு எத்திக்ஸை வந்து நீங்க சொல்லி கொடுத்து வளர்க்குறது ரொம்பவே அவசியம். உங்க குழந்தைக்கு ஒரு எய்ம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்க. அந்த ஃபிக்ஸ் பண்ற எய்மை வந்து ஒரே நாள்ல அச்சீவ் பண்ண முடியாது அப்படிங்கறது கிளியர் கட்டா நீங்க குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும். சின்ன சின்னதா செஞ்சாதான் ஒரு பெரிய விஷயமே நடக்கும். அதுக்கு டெய்லி ஒரு விஷயத்த செய்யணும், அப்பனாதான் நம்ம பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கறத குழந்தைக்கு சிறு வயதிலேயே சொல்லி கொடுங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான், ஒரு மலையை உடைக்கணும் அப்படின்னாலோ இல்ல அதுல ஒரு பாதை போடணும் அப்படின்னா கூட ஒரே நாள்ல போய் நம்ம வந்து பண்ண முடியாது. அதுக்குன்னு ஒரு டைம் எடுத்துக்கிறோம், டெய்லி பண்ணணும், டெய்லி ஒரு ப்ராசஸா நம்ம பண்றோம் அப்படின்னா மட்டும்தான் அதை அச்சீவ் பண்ண முடியும். இதே தான் வாழ்க்கைக்குமே. ஒரு எய்ம் இருக்கு ஒரு குழந்தைக்கு, ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இல்ல எந்தவாது அவங்களுக்கு ஒரு எய்ம் இருக்கு, கலெக்டர் ஆகணும் அப்படின்னா கூட அதை டெய்லி ப்ராசஸா, இன்னைக்கு டெய்லி நீங்க நல்லா படிக்கணும், இன்னைக்கு டெய்லி நீங்க நல்ல பிள்ளையா நடந்துக்கணும், இப்படிங்கிற டெய்லி டாஸ்கை வந்து கரெக்டா வந்து பண்ண வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். அதை மார்னிங் டைம்ல நீங்க சொல்றப்போ குழந்தையுடைய மனதுல வந்து ஆழமா பதியும். என்னதான் நான் இதெல்லாம் சொன்னாலுமே ஒரு மதருக்கு பெரிய ப்ராப்ளமே காலையில எந்திரிச்சோன்னே என் குழந்தைக்கு என்னதான் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறது அப்படின்னா, அதை பத்தி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்குன்னே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோட லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க.